ஹாய் ஹலோ மக்களே, குட் பாய் அக்லி மூவியோட டீசரை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தற்போது வரைக்கும் இந்த டீசர் 33 மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணி போயாச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே இப்போதைக்கு குட் பாய் அக்லி மூவியோட டீசர் தான் 24 மணி நேரத்தில் அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு வீடியோவாக வந்து சொல்லப்படுது. ஸோ யூடியூப்பில் மட்டும் சொல்கிறேன். இதை தொடர்ந்து இந்தியா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அது லிஸ்ட்லேயே வரல, நம்பர் 10க்குள்ளே கூட வரல. நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எந்த படமும் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா சலார் அதுதான் இருக்குது. நம்பர் 1ல் இந்தியா லெவலில் 24 மணி நேரத்தில் அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு டீசர்ன்றது சலார் மூவியோட டீசர் தான். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த குட் பாய் அக்லி படத்துலேருந்து சில அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்காங்க. அதில் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த படத்தில் வந்து வில்லன் சொல்லப்படுற நம்ம அர்ஜுன் தாஸ் அவரை பற்றின ஒரு தகவல். அதாவது அவருக்கு பேராக வந்து இந்த படத்தில் பிரியா வாரியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரியா வாரியர் அவங்கள தான் வந்து போட்டிருக்காங்களாம். ஆனால் டீசரில் வந்து இவங்க 2 பேர்த்தையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருப்பாங்களோ என்னமோ, அதனால் டீசர் கட்டில் காட்டல. ஸோ இப்போ வந்து அப்டேட் என்ன அப்படின்னா, அர்ஜுன் தாஸுக்கு பேராக பிரியா வாரியர் வந்து பேர் பண்ணிருக்காங்க இந்த படத்துலன்றதை அஃபிஷியலாக அப்டேட் பண்ணிருக்காங்க. குட் பாய் அக்லி மூவியில் நிறைய ரெஃபரன்ஸ் மூவி, தலையோட மூவியெல்லாம் வந்து நம்ம ஆதிக்கு வந்து வச்சுருக்காரு உள்ள. அதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸாக இருக்க போதா, இல்லை அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணி அதை வந்து ரொம்ப பெரிய பில்டப்பாக காட்டுறாரா அப்படின்றது படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். ஓகே மக்களே, நிறைய ரெஃபரன்ஸை வந்து டீசரில் காமிச்சாங்க இல்லையா, அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெஃபரன்ஸ் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க. எனக்கு தீனா படத்தோட ரெஃபரன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்றத கமெண்டில் போட்டுருங்க.